ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த அவசியமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு அதெல்லாம் புரியாமல் கிடையாது, எல்லாமே புரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இதெல்லாம் புரியுதுங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் நான் சொல்கிறதுல தான் இருக்குங்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. சரி, ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் காம்ப்ளிகேட்டடாக ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா, அதை நம்ம எடுத்துக்கணும் லைஃப்பில். அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவசியமான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணாலே போதும். அவசியமில்லாத விஷயங்களை நம்மளாவே குறைச்சிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். எனக்கு அதெல்லாம் சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக உங்களுக்கு அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கிறப்ப எல்லாமே சரியான விஷயங்களாக அமையும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, நம்ம அதெல்லாம் இனிமேலும் நம்ம அதை சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அதில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அதை நீங்களாகவே பேசி நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், நான் இல்லைங்களே. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு கடந்து வாழ்க்கையில் போகணுங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை சேர்த்து வச்சு நம்ம வாழ்க்கை என்ன கிடைக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல, பண்ண போகிறதில்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா. ஆனால் அந்த அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளுக்கு எல்லாம் சரியாக நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணுமே தவிர, அதையெல்லாம் நம்ம இதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம நடக்கிற விஷயத்தில் எதையுமே தவறு சரின்னு எண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளாக தான் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் பண்ணுறோம். ஒரு சில விஷயங்களில் நீங்களாகவே ஒரு சில விஷயத்த நம்ம முன்னேறி இது பண்ணுறதுக்கான காரணம் கொடுக்குறது நீங்கள் தான் பார்த்து இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதெல்லாம் சரியாக வராது, பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் அந்த வேலைக்கு வாப்பா திருப்பி போய் கேட்டிங்கன்னா ஏதாச்சும் கிடைக்கிறது கிடைக்கட்டும், ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் வேண்டான்லாம் சொல்லலைம்மா, வேணும்னு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த இதை நம்மளுக்கு ஆஃபீஸில் டைமிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த டைமிங் அவங்க சொல்கிற டைமிங்க்கும் நமக்கும் செட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. செட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது. போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணுமே தவிர, அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் இதெல்லாம் அதுன்னு சொல்லிவிட்டு ஒரு குழப்பத்தையும் நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். குழம்புறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. நம்மளோட மனநிலை தான் மாற்றிக்கணுமே தவிர, அதெல்லாம் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அது உண்மை தான். எல்லாமே நம்ம மனநிலையை சார்ந்ததாக தானே இருக்குது. எதையும் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைல்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்.